என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது. உபாகம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமை சொல்லுங்களேன். இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை பெருக பண்ணுவார். இந்த வாக்கு தத்துவத்தை இந்த காலை ஒளியிலே விசுவாசத்தோடு கூட அவருடைய நாமத்தினாலே இந்த வாக்கு தத்துவங்களை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகி கர்த்தர் உனக்கு நன்மை செய்து நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். உன் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் உனக்கு நன்மை செய்வார். ஒருவேளை நீங்க வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கலாம், ஒருவேளை தொழில் நஷ்டமடைந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு எல்லா காரியங்களும் நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆமை சொல்லுங்களேன். கடந்த ஆண்டை பார்க்கிலும் உன்னுடைய எல்லா ஜனத்தாருக்கு மத்தியிலும் ஆண்டவர் இந்த வருஷத்துல உன்னை பெருக பண்ணுவார். உன்னுடைய வேலையில ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். உன் வருமானத்திலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கொடுப்பார். நீ செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உன்னை பெருக பண்ணி எல்லா விதத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஊழியத்திலே கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவார். நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் நீ பெருக பண்ணுவார். ஆமை சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, யாக்கோப்புக்கு மாத்திரம் அல்ல, ஈசாக்குக்கு மாத்திரம் அல்ல, உனக்கும் தேவன் இந்த வாக்கை அவர் பண்ணுகிறார். ஆமை சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்கு நன்மை செய்து இந்த ஆண்டிலே உன்னை பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்து இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ண போவதற்காக ஸ்தோத்திரம். அவங்க செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிக்கின்ற காரியங்கள், ஆண்டவரே பிள்ளைகள் முயற்சிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இந்த வருஷத்தில் நன்மை செய்து பெருக பண்ண போவதற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்து கர்த்தர் வழி நடத்துங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆள்கைக்கு போடுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை பெருக பண்ணுவார். God bless you.